மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. But what would you say to people who feel like they haven't gotten justice, Mr. President? Something that people care about. Yeah, what did you say? Go ahead. What would you say to the survivors who feel like they haven't gotten justice? You are the worst reporter. No wonder CNN has no ratings because of people like you. மறைந்த அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் விசாரணை ஃபைல்ஸ் வெளியாகி உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. 18 வயதிற்கு குறைவான பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தனது அரசியல் லாபத்திற்காக உலக தலைவர்கள், தொழிலதிபர்கள் என பலருக்கு திரைமறைவில் ஏகப்பட்ட சட்டவிரோத காரியங்களை செய்துள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் பில் கிளின்டன், பராக் ஒபாமா, தற்போதைய அதிபர் ட்ரம்ப், தொழிலதிபர் பில் கேட்ஸ், பிரிட்டன் இளவரசர் என ஏகப்பட்ட முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் இதில் அடிபடுகின்றன. சமீபத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமர் மோடியின் பெயர் இருப்பதாக பரவிய செய்தி நாடாளுமன்றம் வரை பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தான் கடந்த 3ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்பிடம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்த கேள்விகளை CNN நிறுவனத்தின் பெண் செய்தியாளர் கெய்ட்லின் காலின்ஸ் கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப், நீ மிக மோசமான பத்திரிகையாளர், CNN ரேட்டிங் இல்லாததற்கு உன்னை போன்றவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் நீ ஒரு இளம் பெண், உன்னை 10 ஆண்டுகளாக எனக்கு தெரியும், ஆனால் உன் முகத்தில் ஒருபோதும் சிரிப்பை பார்த்ததில்லை என்று கிண்டலடித்தார். நீ புன்னகைக்காததற்கு காரணம் நீ உண்மையை சொல்லவில்லை என்பதுதான் என்றும் கூறிய அவர் CNN-ஐ மிகவும் நேர்மையற்ற அமைப்பு என்று விமர்சித்து பேசினார். ஆனால் செய்தியாளர் கெய்ட்லின் காலின்ஸ் அமைதியாக தனது கேள்வியை தொடர முயன்ற போது ட்ரம்ப் அவரை இடைமறித்து பதிலளிக்காமல் வேறு ஒரு செய்தியாளரை நோக்கி திரும்பினார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. இதனால் பெண் பத்திரிகையாளர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட ட்ரம்பிற்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். CNN செய்தி நிறுவனம் இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் இப்படி நடந்து கொள்வது முதல் முறையல்ல, அதிலும் குறிப்பாக பெண் செய்தியாளர்களிடம். ட்ரம்ப் கடந்த 10 ஆண்டுகளில் பெண் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினால் அவரால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் போனால் ஒன்று செய்தியாளரை மிரட்டுவது அல்லது அவர் மீது தனிமனித தாக்குதல் நடத்துவதை தொடர்கதையாக வைத்திருக்கிறார். முன்னதாக கடந்த டிசம்பரில் அதே பெண் செய்தியாளர் காலின்ஸ் கேள்வி எழுப்பிய போது, உன் கேள்வி முட்டாள்தனமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது என்றார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஒரு பெண் செய்தியாளர் மேகன் கெல்லி ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பிய போது அவரின் மாதவிடாய் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருந்தார். இதேபோன்று 2018ஆம் ஆண்டு கருப்பின பெண் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவரை ஸ்டூபிட் என்றும் லூசர் என்றும் விமர்சித்தார். இப்படி கடந்த பல ஆண்டுகளாக கேள்விக்கு பதிலளிக்க முடியாத ட்ரம்ப் ஏகப்பட்ட செய்தியாளர்களை அவமரியாதையாக நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. Maybe get onto something else. But what would you say to people who feel like they haven't gotten justice, Mr. President? Something that people care about. Yeah, what did you say? Go what would you say to the survivors who feel like they haven't gotten justice? You are the worst reporter. No wonder CNN has no ratings because of people like you. You know, she's a young woman. I don't think I've ever seen you smile. I've known you for 10 years. I don't think I've ever seen a smile on your face. Well, I'm asking you about survivors. You know why you're not smiling? Because you know you're not telling the truth. And you're a very dishonest organization, and they should be ashamed of you. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.